வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் 21/11/5125 நாள் 5/3/2025 புதன்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை முழுவதுமாக பெறுவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை விரதம். இது கிருத்திகை விரதம்னு சொல்கிறத விட கார்த்திகை விரதம்னு சொல்கிறது தான் சரியானது. ஏன் அப்படின்னாக்க, சாட்சாத் ஸ்ரீ முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் 7 பேர் அவரை எடுத்து வளர்த்தார்கள். ரிஷிகளுடைய மனைவிகள் அவனை எடுத்து வளர்த்ததால், முருகப்பெருமானை எடுத்து வளர்த்ததின் காரணமாக அவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஆகாயத்திலே பரமேஸ்வரனால் வரம் கொடுக்கப்பட்டது. அதுதான் உண்மை. ஆகவே நாம் இன்றைய தினம் விரதம் இருப்பது அந்த ரிஷிகளினுடைய மகா பதிவிருத்தையாக இருக்கக்கூடிய அந்த 7 அவருடைய மனைவிகள் 7 பேருக்கும் தான் இருக்கும். ஆகவே தான் இதை கார்த்திகை விரதம் என்று சொல்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் விரதம் இருந்து நமது காலை நேரத்திலே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவி சேனாசமித ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சாட்சாத் ஸ்ரீ வள்ளி தேவி சேனாசமித சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், யமதர்மராஜனுடைய நட்சத்திரமும் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. இந்த கிருத்திகா நட்சத்திரங்கிறது அக்னி பகவானுக்கு உள்ள நட்சத்திரம். அதனால் தான் பரணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரத்திலையும் எந்த விதமான செயலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் 21/11/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 5/3/2025. சூரிய உதயமானது காலை 6:30 அயனம் உத்தராயணே. ருது சிசிர ருது. மாசமானது மாக மாசே. மாசி மாதம் கும்பமாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை.
திதியானது ஷஷ்டியாம். ஷஷ்டி திதி 28 நாழிகை 47 வினாடி, மாலை 6 மணி 1 நிமிடம் வரை. அதன் பிறகு சப்தம்யாம், சப்தமி திதி. இன்றைய சிராத திதியானது ஷஷ்டியாம், ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பூலோகம் முழுவதையும் மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டியாம், ஷஷ்டி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பால்குண மாசே, பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளைபிரே ஷஷ்டியாம், ஷஷ்டி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளைபிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில்தான் இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றோ நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசரமானது சௌமியா வாசரே, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவபரணி நட்சத்திரம் 2 நாழிகை 11 வினாடி, காலை 7 மணி 23 நிமிடம் வரை. அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 56 நாழிகை 20 வினாடி. பின்னிரவே வியாழக்கிழமை என்று அதிகாலை 5 மணி 55 நிமிடம் வரை. அதன் பிறகு மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சந்திரவம்சாவிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம், தவறில்லை. ஆனால் அதைவிட அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள்.
அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அதிகமாக ஜென்ம நட்சத்திர பலனை விட இதில் திதியில் பிறந்த நாளை கொண்டாடுகிறேயானால் நிச்சயமாக தங்களை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டி விரதம், கார்த்திகை விரதம். இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 12:30 முதல் 2 மணி வரை. யமகண்டமானது காலை 8 மணி முதல் 9:30 வரை. குளிகை காலமானது காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:30 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு காலை 7:23 முதல் பிற்பகல் 1:01 வரை சந்திராஷ்டமம். சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பிற்பகல் 1:01 முதல் மாலை 6:39 வரை சந்திராஷ்டமம். சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு மாலை 6:39 முதல் பின்னிரவு 12:17 வரை சந்திராஷ்டமம். சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பிற்பகல் 12:17 முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 5:55 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்தோ சுபம் அஸ்தோ.